மதுரை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்வதால் கோரிப்பாளையம் சாலையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்று அழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை காலை முதல் மேகமூட்டமாக காணப்பட்டது. தற்போது 1 மணி முதல் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதே போல மதுரை மாவட்டத்தில் மேலூர், வாடிப்பட்டி, சோழவந்தான், திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதே போலதான் மதுரை மாநகர், அதாவது மதுரை மாநகர் பகுதிகளான மாட்டுத்தாவணி, உயர்நீதிமன்றம் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை பகுதி, கோரிப்பாளையம், புதூர், ஆரப்பாளையம் போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் தற்போது மழை தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்பது மதுரை கோரிப்பாளையத்திலிருந்து மீனாட்சி கல்லூரி வழியாக ஆரப்பாளையம் செல்லக்கூடிய வைகை ஆற்று பகுதி. இந்த ஆற்று பகுதியில் தான் பாலத்திற்கு கீழ் தண்ணீர் தேங்கி நிற்பதால் தற்போது 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்வோர் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களில் நீர் செறிந்து கொள்வதால் வாகனங்கள் அங்கே ஆஃப் ஆகி அங்கே இருந்து ஆட்டோக்களையும் 2 சக்கர வாகனங்களையும் தள்ளி கொண்டு செல்லக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. தற்போது மழை பெய்ந்த தண்ணீர் தற்போது இந்த பகுதியில் சூழ்ந்துள்ளதால் இது போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் மாநகர நிர்வாகம் அல்லது மாவட்ட நிர்வாகம் அந்த தண்ணீரை விரைந்து செல்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க உள்ளன. இந்த சாலை அதிக போக்குவரத்து மிகுந்த சாலை என்பதால் தான் தற்போது இந்த சூழல் ஏற்பட்டுள்ளது. ரஃபீக் ராஜா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.